வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கரும்பு ஜூஸ் போடுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டில் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம அப்படியே வீட்டில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதி கரும்பு எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்படி கட் பண்ணுறப்ப இதில் முடிச்சு இருக்குல்ல, அந்த முடிச்சை நம்ம போட்டு அரைக்கக்கூடாது. அது அரையாது, ரொம்ப கல் மாதிரி இருக்கும். அதை மட்டும் எடுத்துடணும். அதை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கடையில் வெள்ளை கரும்பு போடுவாங்க, வெள்ளை கலரில் இருக்குது. நம்ம இந்த கரும்புலேயே போடலாம், அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இந்த முடிச்சு இருக்குது பாருங்கள், இது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம போட்டால் நம்ம அரைக்க முடியாது. ஜூஸரில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஒழுங்காக அரைக்கிறேன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், ரொம்ப வேண்டியதில்லை. லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து இதே போல் வடிகட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, மொத்தமாக போட்டு அரைக்க முடியாது. நான் 3 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். நான் தண்ணி சேர்க்கலை. எல்லாத்தையும் அரைச்சி ஜூஸ் எடுத்தாச்சு. கடையில் உள்ள டேஸ்ட் வர்றதுக்கு நம்ம பொருளை ரெடி பண்ணலாம். சின்னதாக இஞ்சி, கொஞ்சமாக லெமன், இது அரை கரும்புக்கு உள்ளது தான். கொஞ்சமாக புதினா, இது 3 நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கணும். இஞ்சியை இடிக்கிற கல்லில் நச்சு தான் போடணும். அதோடைய புதினா ரொம்ப நச்சிடக்கூடாது, லைட்டாக வாசனை வர அளவுக்கு நச்சிக்கிட்டால் போதும். இதை கரும்போடையே போட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டே மாறி போயிடும். இது போல் நச்சு போட்டால் தான் நம்ம கடையில் உள்ள டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இது அப்படியே அந்த ஜூஸில் போட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுறணும். அந்த லெமனையும் புழிஞ்சி விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு கூலிங்காக தேவை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கரும்பு அரைக்கும் போதே ஐஸ் க்யூப் போட்டு அரைக்கலாம். அப்போ இன்னும் உடனே சாப்பிட்றலாம், கூலிங்காக இருக்கும். இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்கணும், மறுபடியும் வடிகட்டிக்கணும். இந்த இஞ்சி, புதினா, சக்கையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வடிகட்டிக்கணும் மறுபடி. கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கூட அந்த டேஸ்ட்டு மாறாமல் நமக்கு கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரை கரும்பில் 1 கிளாஸ் ஊற்றியும் இன்னும் கொஞ்சமும் இருக்குது. இப்போ எல்லார் வீட்லேயுமே கரும்பு இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.